ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சூப்பு தான் பார்க்க போகிறோம். அதான் என்னடா சூப்புன்னு சொல்கிறீங்களா? முருங்கீரை வச்சு சூப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை முதல் பார்க்குறதுனா சிம்பா நியூ ஜெட் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதுமாதிரி ஹைப்புன்னு ஒரு பட்டன் வரும், கண்டிப்பாக அதையும் அமைக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பயன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க, முருங்கைக்கீரை சூப் செய்கிறது ரொம்ப ஈஸி. அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. இந்த ரோட்டு ஓரங்களில் நம்ம வீட்டு வாசல் வச்சுருப்போம், ஆனால் நம்ம அதை தீண்டவே மாட்டோம். முருங்கை மரமான்ட்டு நம்ம தள்ளி போயிட்டே இருப்போம். ஆனால் அதை ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய அழகாக பேக்கெட் பண்ணி வச்சு அது சூப்பாக தண்ணியாலாம் குடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கீரை கிடைக்கல, நமக்கு இவ்வளோ எளிதாக கிடைக்கிது. இது நம்ம மாத்திரைங்க சாப்பிட்றதுக்கு பதில் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. உங்களுக்கு மெயின் கேரட்டோட 10 மடங்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக, கண்ணுக்கு அவ்வளோ பவராக. அப்படிப்பட்ட முருங்கைக்கீரை ஏன் விடுவானே? கீரை பொரியல் பண்ண செய்ய கஷ்டப்படுறவங்க முருங்கைக்கீரை சூப்பாக குடிச்சிடலாம் தான் இப்போ போட்டிருக்கேன். ரத்த சோகை போக்கு தான். அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஒன்று முருங்கைக்கீரை அவ்வளோ பெனிஃபிட். காலுக்கு வலியிலலாம் குணமாக்குதான் எல்லாம் செய்யும்போது. அதனால் இப்படி துளுராக கீரை எடுத்து வச்சுருப்பாங்க. எவ்வளோ துளுராக வேணுமோ அவ்வளோ எடுத்துங்க. இப்போ தான் பறிச்சிட்டு வந்த போய் ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் அந்த துளுர் கீரையை எல்லாம் இப்படி உருவிடுங்க. உங்களுக்கு சின்ன சின்ன காம்பு இருந்தால் பரவாயில்ல. இந்த இப்படி எல்லாத்தையும் உருவி ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுருவோம். உங்களுக்கு எல்லாத்தையும் உருவிட்டு பார்ப்போம். முருங்கைக்கீரை நல்லா இப்படி எல்லாம் உருவி எடுத்துட்டோம். நல்லா எல்லாம் கழுவி காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இவ்வளோ க்ளீனாக எடுத்து வச்சிடணும். நம்ம சின்ன சின்ன காம்பு இருந்தாலும் உங்களுக்கு ஓகே. ஆனால் நான் காம்புலாம் வைக்கலை. இந்த மாரி 1-2 இருந்தால் விட்டுருங்க, இல்லைன்னா தேவையில்லை. இதை இப்போ எடுத்து வச்சிடும். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைகளும் பார்த்தா ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாரத்தில் 2 நாள் கம்பல்சரி குடிக்கலாம், இல்லை ஒரு நாளாவது குடிச்சிருங்க கண்டிப்பாக. இப்போ அதுக்கு என்னென்ன தேவைகள்னு பார்த்தோன்னா 2 கைப்பிடி ஃபுல்லாக முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பெரிய கைப்பிடி. அப்புறம் அதுக்கு ஒரு 10-12 பல் சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் தயவுசெய்து போடாதீங்க, நோய் எதிர்ப்பு சக்தி சின்ன வெங்காயம் தான். சுவையும் சின்ன வெங்காயம் தான் பெரும்பாலும். அதனால் சின்ன வெங்காயமே போட்டுங்க, ஒரு 12. சப்போஸ் சின்ன வெங்காயம் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு நம்ம இந்த சூப்பை போடுங்க, ரொம்ப ஹெல்த்தி. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் அதுமாரி ஒரே ஒரு தக்காளி கண்ணு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு பூண்டு பல் ஒரு 6, மிளகு 1 ஸ்பூன் போடணும், சீரகம் 1/2 ஸ்பூன் போடணும், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, கருவேப்பிலை சும்மா எப்போவுமே போடுவேன். முடி வளர்ச்சி தூண்டும் பார்த்தீங்களா, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால் சும்மா ஒரு 2 இனிக்கு வச்சுருக்கேன். அப்புறம் சிறுபருப்பு எல்லாருக்குமே வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா ஒரு சின்ன ஸ்பூன், 1 ஸ்பூனை எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே நம்ம இதை ஊற வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். உப்பு தேவைக்கேற்ப உங்களுக்கு. இப்போ இதை எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு பாசிப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன்னு சொன்னாலும் அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டு சும்மா ஒரு ஸ்பூன், அந்த ஸ்பூன் எவ்வளோ ஊறிச்சோ அவ்வளோதான். இந்த அளவு ஊறிடணும் நல்லா. உங்களுக்கு இப்படி கை வச்சிங்கன்னா இப்படி சாப்பிட்டா 2ஆக உடையணும், அந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு. இந்த தண்ணி அப்படியே நல்லா கழுவுன தண்ணி தான். நம்ம குக்கர் எடுத்துக்கணும். குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்கீரையை எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். போட்டாச்சா? இதுக்கு நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றிடுவோம். 1 கப்பு ஊற்றிருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் கூட 1 கப்பு வேணாலும் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நம்ம இன்னொரு கப்பும் சேர்ப்போம் கண்டிப்பாக. இப்போ 2 கப்பு போட்டாச்சு. அப்புறம் தக்காளியை 4ஆக கட் பண்ணி போட்டுருவோம். தக்காளியை போட்டாச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம், அதையும் போட்டுருவோம். அப்புறம் இந்த பயிர் வச்சுக்கொள்ள பாசிப்பருப்பு, அதையும் போட்டுருவோம். பூண்டு, உப்பு சுவைக்கேற்ப அவங்க சுவைக்கேற்ப பார்த்து போட்டுக்கோங்க, கூட குறைச்சி. ஏன்னா ஜாஸ்தி ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கம்மியானாலும் நம்ம போட்டுக்கலாம். இது பிகினர்ஸ் பிள்ளைங்க கூட எனக்கு செஞ்சிடலாம். அதுக்காக தான் மெயின். கருவேப்பிலை நம்ம எப்போவுமே போடுவோம், அது உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க, வேண்டாம்னா ஒன்றும் இல்லை உங்களுக்கு. மிளகுடைய காரம் தான் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சீரகம், மஞ்சத்தூள். எப்போவுமே கிருமி நாசி கண்டிப்பாக சேர்க்கணும், கொஞ்சோண்டு போட்டுட்டு இந்த பாருங்க இப்படி கலக்கிங்க. தான் தண்ணி இருக்கு உள்ள. இதை அப்படியே மூடி ஒரு 3 விசில், கரெக்டாக 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸ்டவ் பற்ற வச்சுருவோம். 3 விசில் ஹை, 1 விசில் ஹையில் இருக்கும், 1 விசில் 2 விசில் கொஞ்சம் மீடியமாக வச்சுருவோம். 3 விசில் வரட்டும். வந்தோடனே பார்த்தது என்ன பண்ணலான்னு. ரொம்ப சுவைங்க. பிடிச்சிட்டா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும். எவ்வளோ பேருக்கு இந்த கண் பார்வையெல்லாம் கோளாறுட்டாங்க. இது கேரட்டோடு இது 10 மடங்கு ஸ்ட்ரென்த்துன்னு பாருங்களேன். எலும்பை பலப்படுத்துதான், நமக்கு ரத்த சோகையை போக்குதான்.
உங்களுக்கு. அப்புறமே அது விடுவானே. ஒரு விசில் வரப்போது வந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருவோம். மீதி 2 விசில் அவ்வளோதான். இந்த அளவுக்கு வச்சுருவோம். இப்போ 2வது விசிலும் வரப்போது ஸ்லோவில் தான் இருக்குது உங்களுக்கு. இன்னும் ஒரு 2 விசில் அவ்வளோதான். இந்த விசில் வந்துச்சா இன்னும் 1. இன்னும் ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுவோம். விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸ்டீம் போனோடனே திறந்து ஆறினோடனே திறந்து பார்ப்போம். ஸ்டீம் போயிடுச்சு. திறந்து பார்த்துருவோம். மனம் அவ்வளோ ஒரு மனங்க. இப்போ இந்த அளவு உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு ஒரு 3 விசிலுக்கே. இப்போ இது நல்லா ஆறினோடனே நம்ம மிக்சியில் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம உங்களுக்கு சப்போஸ் வேணுனாலும் இப்படியே நீங்கள் வடித்து குடிக்கலாம். ஆனால் அதில் ஃபுல் ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம இதை அப்படியே ஒரு வாட்டி அரைச்சிட்டு திருப்பி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா இந்த சூப்பு அதுதான் சுவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சத்துக்குலாம் நமக்கு வேஸ்ட் ஆகாது. அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த ஒரு டம்ளரையும் நம்ம ஊற்றிடுவோம். இப்போ மிக்ஸி இந்த உப்பையும் மீதியை போட்டுடும். நமக்கு உப்பு பத்தாது. வேணுனாலும் நம்ம சூப்புக்கு போட்டுக்கலாம். திருப்பி அரைச்சிட்டு ஒரு சுற்று தான், அவ்வளோதான். இப்போ பார்க்கலாம். இதை வந்து ஒரு வடிகட்டியில் வடிச்சிடுவோம். பொறுமையாக ஒரு கரண்டி எடுத்துப்போம். இப்படி வடித்து விட்டிங்கனாலே வடிபட்டுரும் க்ளீனாக. கொஞ்சம் பொறுமையாக இங்கே பாருங்கள். எல்லாமே இப்படி வடிச்சிருக்கேன். நல்லா ஸ்பூனில் கரண்டியை வச்சு இப்படி அழுத்தினீங்கன்னா இந்த சக்கையெல்லாம் வந்துடும். இனிமேல் இந்த சக்கை நமக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுற வேண்டியதான். இந்த சூப்பை மறுபடியும் லைட்டாக நம்ம சூடு பண்ணிக்கணும். சூப் எப்போவும் சூடாக தான் இருக்கணும். அதனால் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வந்துடுறேன். சூப்பை நம்ம போய் வச்சுருவோம். லைட்டாக சூடு பண்ணி நம்ம பெப்பர் போட்டு சூப்பராக குடிச்சிட வேண்டாம். கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் மேலே தூவிட வேண்டியதான். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். டேஸ்ட் பார்த்துருவோம். சூடானோன்னே நம்ம மிளகு போட்டு அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த இதில் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்காக மேலே போட்டு விட்டுருவேன். இப்போ டேஸ்ட் பார்த்துருவோம். ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடுவோம். டேஸ்ட் பார்த்துருவோம். நம்மளுடைய சுவையான முருங்கைக்கீரை சூப் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆச்சுக்கோங்க. மிளகு சீரகம் போட்டு கொத்தமல்லியும் போட்டு சும்மா ஹோட்டலில் மினிமம் இது 150 ரூபாங்க. நம்ம எவ்வளோ அழகாக சூப்பராக குடிக்க போகிறோம் பாருங்கள். டேஸ்ட்டும் காட்டுறோம் பாருங்கள். உண்மையாகவே அருமைங்க. நல்லா நம்ம நெஞ்செலும்பு குழம்புலாம் வச்சு அந்த சூப் எடுப்போம்ல, நெஞ்செலும்பு அந்த டேஸ்ட்டுக்கு இருக்குங்க. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கசப்பு ஒரு சிறு கசப்பு கூட இல்லைங்க. இந்த முருங்கை சுவை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் அதே மாதிரி ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. காலைல 11 மணிக்கு கொடுங்க. காலையில் சாப்பிட்டோன்னா 11 மணிக்கு பசிக்கும். அப்போ இதை குடிச்சிருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். பாய்.